we need a very harmonious, happy family life. ரொம்ப ரொம்ப அவசியங்க. நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம், எவ்வளோ பணம் இருக்கோன்றது முக்கியம் இல்லை. Do we have a family life? ஏன்னு கேட்டால் நம்ம குழந்தைகள் வளர்கிறாங்க நம்மக்கிட்ட. உரிமை அறிவோம், சட்டம் தெளிவோம் என்பதை பற்றி எபிசோட் போட்டுகிட்டே வரேன். நான் ஒரு லாயர், ஒரு ரைட்டர், ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு எஜுகேஷனிஸ்ட் என்ற பார்வையில் சமுதாயத்தை பார்க்குறேன். நான் ஏற்கனவே போட்டிருந்தேன், நம்ம பார்க்கக்கூடிய சமுதாயம் என்ன, உண்மையான சமுதாயம் என்ன. சில இடங்களுக்கு போனால் தான் நம்ம எந்த சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், எந்த சமுதாய பிரச்சனைகளை மற்றவங்களாம் சந்திச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியும். இப்போ இந்த ஃபேமிலி கோர்ட்டை பற்றி நான் பேச விரும்புகிறேன். ஆஸ் அ ப்ராக்டிஸிங் அட்வொகேட் நான் போய்ட்டு இந்த ஃபேமிலி கோர்ட்டில் உட்காரும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மாந்தரை நினைத்து விட்டால், பாரதியாருடைய வரிகள் தான் ஞாபகம் வருது. எவ்வளவு கேஸுங்க, எவ்வளவு டைவர்ஸ் கேஸு, எவ்வளவு பிரச்சனைகள். எனக்கு நிறைய பேர் மெசேஜ் போடுறாங்க, சில சமயம் ஃபோனும் பண்ணுறாங்க, வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க. அதில் ஆண்களை பொறுத்தவரையில் சொல்கிறாங்க, நீங்கள் பெண்களை சப்போர்ட் பண்ணி பேசுகிறேங்க, எங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க லேடிஸு அப்படின்றாங்க. பெண்களை பொறுத்தவரையில் சார் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல, சிலந்தை விளையாட்டு இந்த சமுதாயத்தில் இந்த குடும்பத்தை வந்து மாட்டிக்கிட்டேன், என்ன செய்கிறதுன்னு தெரியல. இதுதான் உண்மையான நிலைமை. சீர்தூக்கி பார்க்கும்பொழுது ரெண்டு பக்கமுமே தப்பு இருக்குங்க. நான் ஒரு ஒரு லேடி ஃபோன் பண்ணுறாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கும்பொழுது இப்படி கூட இருப்பாங்களா ஜென்ட்ஸுன்னு தோணும். அதே மாதிரி ஜென்ட்ஸோடு பேசும்பொழுது அவங்க குறைகளை கேட்கும்பொழுது இப்படி கூட இருப்பாங்களா லேடிஸு. இதுதான் உண்மையான நிலைமை. என்னை பொறுத்தவரையில் ஒரே ஒரு பாயிண்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்க. We need a very harmonious, happy family life. ரொம்ப ரொம்ப அவசியங்க. நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம், எவ்வளோ பணம் இருக்கோன்றது முக்கியம் இல்லை. Do we have a family life? ஏன்னு கேட்டால் நம்ம குழந்தைகள் வளர்கிறாங்க நம்மக்கிட்ட. நம்ம குழந்தைகளை மட்டும் வளர்க்கலைங்க, அடுத்த சமுதாயத்தை வளர்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த உணர்வு நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. மேலை நாட்டு மக்களை போல் நம்ம வாழ்க்கையை நடத்தணும்னு நினச்சோம்னா அங்கே தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம். அங்கே இருக்கக்கூடிய எக்கனாமிக் சுச்சுவேஷனே வேறு, அங்கே இருக்கக்கூடிய ஓல்டேஜ் பென்ஷன் அதெல்லாம் வேறு. இங்கே இந்தியாவை பொறுத்தவரையில், பாரத நாட்டை பொறுத்தவரையில் ஃபேமிலி லைஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த பதிவனுடைய இறுதியில் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஸ்கூலுக்கு போகிறோம், டீனேஜ் வருது, கவர்ச்சி ஆரம்பிக்குது. we are attracted by the opposite sex. அது கொஞ்ச நாளில் இன்ஃபேச்சுவேஷனாக மாறுது. அந்த கவர்ச்சி, அந்த இன்ஃபேச்சுவேஷன் காதலில் கொண்டு போய் விடுது, லவ்வில் கொண்டு போய் விடுது. அந்த 3-4 வருடங்களோ எத்தனை வருஷம் லவ் பண்ணுறாங்களோ அப்போ ஒருத்தரை புரிஞ்சுக்கிறாங்களா, பெரிய கேள்விக்குறி. அந்த இடத்துல தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த இடத்துல தான் அறிவு நமக்கு தேவை, புத்தி நமக்கு தேவை. ஏனென்றால் இன்ஃபேச்சுவேஷன், லவ் வரையில் பிரச்சனை கிடையாது. பட் மேரேஜ்னு வரும்பொழுது we have to think about the next 30 years. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கும் பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. ஏற்கனவே ஒரு எபிசோட் போட்டிருந்தேன். 68% அரேஞ்ச்டு மேரேஜ் இருந்தது, இப்போ 44%. அவங்களே தேர்ந்தெடுத்துக்கிறாங்க, தப்பு இல்லை. நான் அரேஞ்ச்டு மேரேஜ் தான் நீடிக்கும்னு நான் சொல்லலை, லவ் மேரேஜ் எல்லாமே ஃபெயில் ஆகும்னு நான் சொல்லலை. அரேஞ்ச்டு மேரேஜோ லவ் மேரேஜோ we have to think long term point of view. இதை பற்றிய விரிவான வீடியோ அடுத்த சில எபிசோடில் போட்டுட்டு வரப்போகிறேன். we have to be very very clear. we need a good family life. we are building a new society. குழந்தைகளுக்காகவாவது நாம் ஒருத்தரை புரிஞ்சுக்கணும். கோர்ட்டு கேஸுன்னு போனோம்னா பணமும் விரயமாகும், நேரமும் விரயமாகும். அதுக்காக கோர்ட் போகவோனான்னு சொல்லலை. பட் we have to be extra intelligent. that's what I wanted to say. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுக்கு சட்ட ரீதியாக ஏதாவது உங்களுக்கு குழப்பங்கள் இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போகுது. அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ ஃபோன் பண்ணாதீங்க. I'll try to cover it in my next episode. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். I'll meet you in the next episode.